ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ரொம்ப ஒரு முக்கியமான சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய யுஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ஆதார் பேஸ்டு ஓடிபி மூலமாக ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தொகை கிடைக்கும், அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சர்க்குலரை வந்து இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சர்க்குலர் எதை பேஸ் பண்ணி இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, அதாவது பிஐபி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோல வந்து வெளியிட்டிருக்காங்க. கடந்த 21/11/2024 அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து 22/11/2024 அன்னைக்கு இந்த சர்க்குலர், இந்த சுற்றறிக்கை வந்து எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முழு விவரத்தோட பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது எவ்ரி சப்ஸ்கிரைபர் ஆஃப் இபிஎஃப்ஓ இஸ் ரிக்வயர்ட் டு ஹேவ் an ஆதார் linked universal account number which needs to be activated by creating login on the member portal for availing a number of facilities through a single window. Such facilities என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பாஸ்புக் டவுன்லோட் பண்றதாக இருக்கட்டும், ஆன்லைன் கிளைம் வித்ட்ராவல் பண்றதா இருக்கட்டும், அட்வான்ஸ் அமௌண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்டேட் பண்றதாக இருக்கட்டும், ஒரு கிளைமினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த யுஏஎன் நம்பர் ரொம்ப முக்கியம். இந்த யுஏஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. The activation process is straightforward and can be completed using an Aadhaar based OTP one-time password by following the steps given in Annexure A. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா Annexure A வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி இந்த இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல்ல போயிட்டு யுஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும், ஆதார் பேஸ்ட் ஓடிபி மூலமா எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த மெம்பர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு ஆக்டிவேட் யுஏஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா போதும். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதன் மூலமா நீங்க வந்து உங்களுடைய யுஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஆதார் பேஸ்டு ஓடிபி மூலமா தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால இதெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க. Further, for availing the benefits of any direct benefit transfer scheme, the bank account number of the beneficiary is required to be seeded with Aadhaar so as to credit the benefits directly into the beneficiary's bank account. இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஆதார் பேஸ்ட் ஓடிபி மூலமா நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் யுஏஎன் நம்பரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதார்ல உங்களுக்கு ஒரு சீட் ஆயிருக்கும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். உங்களுக்கு வந்து 10 பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் டிபிடி அப்படின்னு வரும்போது, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வரும்போது, ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீட் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு தான் கவர்மெண்ட்னுடைய அந்த மானிய தொகை எல்லாமே கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா மானிய தொகையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஸ்கீம் மூலமா கிடைக்கக்கூடிய தொகையா இருக்கட்டும், எல்லாமே டிபிடி முறையில ஆதார்ல சீடான அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு தான் அனுப்புவாங்க. 10 பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு ஆதார் கூட சீட் ஆயிருக்கும். ஸோ இந்த டிபிடி டிரான்ஸ்ஃபரு, ஸோ இந்த ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது அப்போ இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து இது எதுக்காக டிபிடி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, since the benefits under the ELI scheme will be disbursed through DBT to eligible employees, employers are urged to ensure UN activation and Aadhaar seeding in bank account by 30th November 2024 in respect of all their employees who have joined in the current financial year starting with the latest joinees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த ஃபினான்ஷியல் இயர்ல யாரெல்லாம் ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபினான்ஷியல் இயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சர்க்குலர். ஸோ அவங்களுடைய யுஏஎன் அக்கௌண்ட் நம்பரை ஆதார் பேஸ்ட் ஓடிபி மூலமாக அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்களா, ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத எம்ப்ளாயர் தரப்பில் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட் மீட்டிங் அப்போ இஎல்ஐ ஸ்கீம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 3 விதமான ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி, ஸ்கீம் சி. ஸ்கீம் ஏ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். இப்போ நீங்க படிப்பை முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில எந்த கம்பெனியா இருக்கட்டும், எந்த ஒரு ஜாபாக இருக்கட்டும், எந்த ஒரு செக்டாரா இருக்கட்டும், கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர், எந்த செக்டரா இருக்கட்டும், நீங்க ஒரு கம்பெனியில புதுசா வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா
உங்களுக்கு 15,000 ரூபாய் அமௌண்ட் தருவாங்க. இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து எம்ப்ளாயினுடைய ஆதார்ல லிங்க் ஆயிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 15,000 ரூபாய், மொத்தமா 15,000 ரூபாய் அமௌண்ட் தருவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக வந்து ஆதார் பேஸ் ஓடிபி மூலமா லிங்க் பண்ண சொல்றான், ஆக்டிவேட் பண்ண சொல்றான் அப்படின்னு. ஸோ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஜாயின் பண்ண புது எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்கன்னா, இபிஎஃப்ஓ அந்த அக்கௌண்ட்ல ஆதார்ல லிங்க் ஆயிருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து டைரக்டாவே உங்களுக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 15,000 ரூபாய் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. எலிஜிபிள் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பளம் இருக்கணும் உங்களோடது. ஸோ அப்பதான் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஎல்ஐ ஸ்கீம் மூலமா அமௌண்ட் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்சென்டிவ் டு பி ப்ரொவைடட் டைரக்ட்லி டு போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஆஸ் பர் தர் இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன் இன் தி ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 வருஷம் நீங்க ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சர்க்குலர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதனால இந்த சர்க்குலர் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.